சென்னை ஹைகோர்ட் இந்த சம்மர்ல ஊட்டி கொடைக்கானலுக்கு போற வெஹிக்கிள்ஸ்க்கு இ பாஸ் முறையில மட்டும்தான் அலோவ் பண்ணணும்னு சொல்லி நீலகிரி திண்டுக்கல் கலெக்டர்ஸ்க்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த கோர்ட் ஆர்டர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊட்டி கொடைக்கானலுக்கு தினமும் சராசரியா 20,000 வெஹிக்கிள்ஸ் போறதாகவும் ஐஐடி சயின்டிபிக்ல வச்சு அதனால உண்டார என்விரான்மெண்டல் பாதிப்புகளோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இ பாஸ் முறை மே 7ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சு ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் நடைமுறையில் இருக்கும். இந்த இ பாஸ் எடுக்கிற நடைமுறை ரொம்ப ஈஸி. ஏதாவது ஒரு பிரவுசர்ல epass.tnega.org என்ற வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. உங்க மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வரும், ஓடிபி வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. அதோட ஃப்ரண்ட் ஸ்கிரீன்ல ஊட்டி போகணுமா இல்ல கொடைக்கானல் போகணுமான்னு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்க ஊட்டிக்கு போறதா இருந்தா நீலகிரியை கிளிக் பண்ணிட்டு அடுத்த ஓபன் ஆகிற பேஜ்ல உங்களை பத்தி டீடைல்ஸ், உங்க வெஹிக்கிள் பத்தி டீடைல்ஸ், எவ்வளவு நாள் தங்க போறீங்க, எங்க தங்க போறீங்க, எல்லா டீடைல்ஸும் நீங்க என்டர் பண்ணிட்டு சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா இமிடியேட்டா உங்களுடைய இ பாஸ் உங்க மொபைலுக்கே வந்து அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ள என்டர் ஆகும் போது செக் போஸ்ட்ல அதை காட்ட வேண்டியது இருக்கும். நீங்க கவர்மெண்ட் பஸ்லயோ இல்லாட்டி ஊட்டிக்கு போற ட்ரெயின்ல